ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கொரியன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு நல்லா எடுத்தோன்னே பாருங்கள், நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்காங்க. வெளியே மொறுன்னு உள்ளே சாஃப்டாக. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துறோம். ஒரு டீஸ்பூன் அளவு தான் எல்லாமே சொல்கிறேன். ஒரு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். இது வந்து 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. அதுக்கு அதே மாதிரி 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா. நான் பழுத்த மிளகாயாக இருந்தனால அதை எடுத்துகிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு. இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க வேண்டிய ஐட்டம். டார்க் சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பு, அதுவும் ஒரு ஸ்பூனு. நான் காட்ட மறந்துட்டேங்க, அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாம்ஃப்ரெட் மீன், இது வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும் அந்த மீன். அதை ஃபுல்லாக எடுத்து நடுவில்லாம் இப்படி கீறி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மீன் தான் நல்லாயிருக்கும், பட்டையாக உள்ள மீன் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் எல்லாத்தையும் நம்ம தடவி மேரினேட், அதாவது ஊற வைக்க போகிறோம். அதுக்கு புது பேர் தான் மேரினேட். அதை எல்லாம் பண்ணி வச்சிடறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாதுங்க. அது போட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்டைலில் மாறிடும். இந்த மாதிரி நான் உள்ளே போட்டு அமுக்கி வைக்கிறேன் பாருங்கள். நம்ம கருவாட்டுக்கெலாம் உப்பு போட்டு அமுக்குவாங்களாம், அந்த மாதிரி போட்டு நல்லா இவங்களை உதுத்து விட்டு ஃபுல்லாக நம்ம அதோடய வாயெல்லாம் பொளந்து உள்ளே ஃபுல்லாக அமுக்கி கொஞ்சம் கூட மீனுங்கிறதே தெரியாத மாதிரி இந்த பொடியை போட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு ஊற வச்சிடுறோம். கிட்டத்தட்ட இது வந்து 1 மணி நேரம் இதே மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி பவுடராக இல்லாமல் நல்லா ஊறி அதோட ஒட்டி வந்துடும். உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது மீனோட. இப்போ வந்து தோசைக்கல்லில் மட்டும்தாங்க இதை ஃப்ரை பண்ணணும். வேறு கடாயிலலாம் போட்டுறாதீங்க. தோசைக்கல்லில் போட்டுட்டு மீனை அதாவது எண்ணெய் ரொம்ப நிறையாவும் கொஞ்சமாக ஊற்றாதீங்க, மீடியமாக ஊற்றிக்கிங்க. நல்லா ஒரு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மீனை அப்படியே மீடியமாக ஹீட்டாக இருக்கும் போதே அப்படியே மெல்லமாக உள்ளே இறக்கி விட்ருங்க. அவ்வளோதான். அவன் பாட்டுக்கு மெதுவாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். திருப்பும் போது 2 கரண்டி வச்சு பார்த்து திருப்பணும். ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கனால டமால்னு திருப்பினீங்கன்னா டமால்னு எண்ணெய்லாம் நம்ம மேலே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக செம்மையாக கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. எச்சி ஊறுதா உங்களுக்கு? ஊறுதா. இங்கே பாருங்கள், அப்படியே இவனை தூக்கி வெளியே வச்சுருவோம் ஒரு தட்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கணும். அந்த பச்சை மிளகா, அது பூண்டு எல்லாத்தையும் போட்டு சோயா சாஸு, அதுக்கப்புறம் எல்லா கெச்சப்பு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் ஊற்றி விட்டு அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து இவன் தலையில் ஊற்றி கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை என்னென்ன இருக்கோ கொஞ்சம் வெங்காயத்தாள் இருந்தால் அதையும் போட்டு நல்லா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வீடியோ சிம்பிளாக பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.